அப்பா டைம் ஆயிட்டுறாப்பா. மகன் நடக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். சைக்கிளில் மிதிக்கிறதுலே நமக்கு வானாண்டு போகுது. இந்த கடன் காசு எப்படி கொடுக்குறேன்னு தெரியாது. அவ்வளோதான் இருக்கேன் நமக்கு. மாமா நிற்காது. மாமா அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் இஸ்லாம். வாங்க மருமகன். என்ன மாமா ஒரு யோசனையில் நிற்கிறீங்க? என்ன விஷயம்? ஒன்றுமில்லை மருமகன், சும்மா நிற்கேன். என்ன மாமா ஒன்றும் இல்லைங்கிறீங்க? முகம் நிறைய கவலையா இருக்கி. என்ன மாமா என்ன விஷயம் சொல்லுங்க. ஒன்றுமில்லை மருமகன், இந்த ஒரு காசு கொடுக்கணும், என்ன வழிபட்டு கொடுக்கலான்னு யோசனை ஒன்று நிற்க மருமகன். என்ன மாமா பாடி பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்க எல்லாம் இப்படி யோசிச்சுட்டு இருக்கலாமா? மகன் வெளிநாட்டில் இருக்கான், கோல் அடிச்சா காசு அனுப்ப போறான், எடுத்து கொடுத்து போட்டு வேலையை பார்க்க வேண்டியதானே மாமா? எல்லாரும் அப்படித்தான் மருமகன் நினைக்க. எந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இந்த வெளிநாட்டுக்கு போனவன் ஒரு கதையும் இல்லை, பேச்சுங்கள ஒரு டெலிஃபோன் நம்பரையும் கட் பண்ணி விட்டான் மருமகன். என்ன மாமா சொல்ற நீங்க கதை? நாங்க எல்லாம் வேற மாயில நினைச்சிட்டு இருக்கோம் உங்களே. அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பின காசு தான் மருமகன் 5000 ரூபா கடைசியாக தொங்கிட்டு அதை கொடுத்துக்க ஒரு பார்த்தா ஒன்றும் வழி இல்லை மருமகன். அதான் கதை அப்படி போட்டு நான் வெளியே ரோட்டில் போய் நிற்பேன் முழுவார். ஓ என்ன மாமா எனக்கு தெரியும். வாரம் புள்ள நான் வேலைக்கு போயிட்டா? அல்லடா வெளில போயிட்டு வாங்களா? சரியா? ஆமா, காலை தரையில வச்சு ஏறுது இல்லையே. என்னம்மா கால் உரமா இருக்கி? ஓம் பாப்பா, காலை அவனுக்கு உரமா இருக்கு. இன்றைக்கு அஜுமண்டே ஹாஸ்பிட்டல்ல காட்டுங்க. உரமா இருக்கு, பதறி பதறி இருக்கான். சரி புள்ள நீங்க இருங்க, நான் இன்றைக்கு வேலைக்கு போயிட்டு வந்து இன்றைக்கு சம்பளத்தை எடுத்துட்டு வந்து எப்படியாச்சும் கொண்டு ஹாஸ்பிட்டலில் காட்டுறேன். என்ன செய்யறேன், நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டுட்டு போயிட்டேன். கால் அவனுக்கு சரியே வருது இல்லையே. சரி நான் இன்றைக்கு வேலைக்கு போயிட்டு வந்து வேற ஒரு டாக்டர் இருக்கேன், அவர்கிட்ட கொண்டு காட்டுவோம். இன்னும் சரி அல்லா இருக்கான், பிரச்சனை இல்லை இருக்கீங்களாப்பா. சரி பரவாயில்ல மாமா, பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நான் வேலையை போயிட்டு வந்த காசு 5000 ரூபாய் இருக்கி. நீங்கள் இந்த காசை கொடுங்க மாமா. நீங்கள் கடனோட இருக்காமலுக்கு இந்த 5000 ரூபாய் நீங்கள் கொடுங்க மாமா. மருமகன் காசை நீங்களே வச்சுக்கோங்க. நீங்கள் கூலி தொழில் நீங்கள் எனக்கு தாங்கினா மருமகன் திருப்பி தரத்துக்கு எனக்கு வசதி இல்லை. உங்களோட டைமுக்கும் எனக்கு தரையே இல்லை. நீங்கள் எனக்கு இந்த காசு திருப்பி தர வேணாம், நீங்கள் கடனோட இருக்க வேணாம். நீங்கள் இந்த காசை பிடிங்க, இந்த கடனை நீங்கள் கொண்டு போய் அடைங்க மாமா. இன்ஷா அல்லாஹ். நான் இந்த கடனை உங்களுக்கு தந்தது அல்ல, உங்களோட ஒரு அடியாண்ட கடன் அடைக்கிறதுக்கு இறைவனே கடன் கொடுத்ததா நான் நினச்சிக்கோடுறேன் மாமா. இந்தாங்க மாமா, அந்த காசை கொண்டு நீங்கள் கொடுங்க. கடனை போய் நீங்கள் அடைங்க மாமா. போங்க மாமா, நீங்கள் கடனோட இருக்காம. சரிம்மா, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். இன்ஷா அல்லாஹ் மாமா. சரி மாமா, நீங்கள் போங்க. நீங்கள் இந்த பிரச்சனையை பாருங்க, நான் போகிறேன் மாமா. ரைட். சரி. இல்லடா காலை கொண்டே காட்டணும், காசு இல்லை. என்னடா பசி அந்த மனுஷருக்கு காசை கொடுத்துட்டோம். அப்பா அஸ்ஸலாமு அலைக்கும். வந்துட்டீங்களா? இதை பார்த்தீங்கன்னாடா ஹால் சரியா போயிட்டு போயிட்டா கொண்டே காட்டி மருந்து தெரியாது. எப்படிமா அவன் சரியாயிடுச்சு? யாரோ ஒரு மனுஷன் பிச்சைக்கு வந்தார் பாப்பா. நான் நொண்டி கொண்டே காசை கொடுக்கையும் என்ன நொண்டி வரேன்னு கேட்டார் பாப்பா. நான் இப்படி தான் கொஞ்சம் நாள் கூடி கால் சோம் இல்லைன்னு சொன்னதுக்கு அவரோட பைக்கு இருந்து ஒரு எண்ணெய் எடுத்து அதோட சரியாயிட்டு பாப்பா. உண்மையாவா மகன்? அல்லா பெரியவமான். நாம இறைவனுக்கு ஒரு உதவி செஞ்சா இறைவன் நமக்கு பல வழியில உதவி செய்வான். உலக நாளா சோப்படுத்த இல்லாத காலை ஒரு கொஞ்ச நேரத்துல ஒரு மனுஷன் சோப்படுத்திட்டு போய்க்காரண்டா, இது இறைவன் உதவி இல்லாம யார உதவி மகன்? என்னப்பா சொல்றீங்க? என்ன நடந்த? இல்ல மகன், உன்னோட பக்கத்து வீட்டுல ஒரு மாமா இருக்காரே, அவருக்கு இன்னைக்கு ஒரு ஆளுக்கோ கடன் கொடுக்கணுமான்னு சொல்லி போட்டு பெரிய கவலையில சோகத்துல இருந்தாருமான். நான் உங்களுக்கு ஆஸ்பத்திரி கொண்டு போக வச்சிருந்த காசை கூட சரி அவர் இவ்வளவு கஷ்டத்துல இருக்காருன்னு அவரு கொடுத்துட்டு வந்துட்டோமான். இங்க வந்தா உங்களுக்கு காலை சோகமா போயிட்டுமான். என்னப்பா நீங்க சொல்றீங்க? அல்லாஹ்வுக்காண்டி நம்ம உதவி செஞ்சா அல்லாவே நமக்கு உதவி செய்யாம பாப்பா. உண்மைதான்மான், அல்லாவே மிகப்பெரியவன். அவனே கஷ்டத்தை விடுறான், அவனே அதுக்கு தீர்வையும் தாராமான். நம்ம யாருக்காவது இறைவனுக்கு நம்ம ஒரு கடன் கொடுத்தோம், யாருக்காவது இறைவனுக்காக உதவி செஞ்சோம்டா நம்ம இறைவனுக்கே கடன் கொடுத்த மாதிரிமான். அந்த கடனை நமக்கு பல மடங்கா அவன் திருப்பி தருவான். பாப்பா எனக்கு இந்த கால் சோமானதே பெரிய உதாரணம் பாப்பா.